ரெடியா? ரெடியா? நான் பேசணுமா? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். As always, எனக்கு ரொம்ப சந்தோஷம் to be back at Lille launch. ஏன்னா இது வந்து I think it's the second launch I've done for Lille, and Pondicherryla it's the first branch. And as you can see, the ரொம்ப everyday jewelry மாதிரி designs இருக்கும், ரொம்ப லைட்டா இருக்கும், ஈஸியா இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு. And I think it's the working women's choice, definitely. And of course, auntie and uncle, very nice to see you again, Gautam. Thank you. As always. Yeah, I guess that's it. நீங்களே சுத்தி பாத்தீங்கன்னா, especially all the rose gold, which is a very new age, new woman thing. So என்னாச்சு? இன்னைக்கு காலையில தான் they did another launch, Feda. அது வந்து இதுக்கு ஆப்போசிட்டா more traditional jewelry, correct? So இதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. That's Chalani specialty. புது ப்ராஜெக்ட் என்ன பேசுறீங்க? இப்போதுக்கு I am மாஸ்க் கவினோட அதுல நான் நடிக்கிறேன். பரவாயில்ல, உங்களுடைய பாட்டு சினிமால அடிக்கடி பின்னைங்கல பாட்டு வரல, ஏன் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? இல்ல நடிப்பு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் கான்சர்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்ல பாட்டு வரல, அதான் புதுசா எதுவுமே வரல, நான் எதுவும் பாடல. இனிமே மீண்டும் தொடங்கும். நீங்க எல்லாம் எல்லாமே காத்தெல்லாம் அங்கே நிக்குது உங்களால. ஒரு நடிகைலாம் வந்து பெரிய பெரிய வரலாற்று ஆளுங்களோட பயோகிராஃபில நடிக்கிறாங்கல்ல. வரலாற்று ஆளுனா பயோகிராஃபிஸா? ஏதோ ஒரு கேரக்டர்ல இந்திரா காந்தி மாதிரி நடிக்கிறாங்க, அவரு சம்யுக்தா மாதிரி நடிக்கிறாங்க. மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? இந்த கேரக்டர் நடிச்சிருக்கோம் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் பெரிய ஆசை. விஜய் அரசியலுக்கு எப்படி பாக்குறீங்க நீங்க? கண்டிப்பா எந்த ஒரு எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் இல்லைங்க. அவர் அரசியலுக்கு வந்தா அவர் ஐ மீன் ஐ அம் ஹாப்பி ஃபார் ஹிம். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. கண்டிப்பா இல்லைங்க. தயாரிப்பாளர் சங்கம் வந்து கட்டுப்பாட்டு விதிமுறைகள்லாம் வச்சு இப்ப வந்து சினிமாவெல்லாம் வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து இப்ப கட்டுப்பாடுகள்லாம் அதிகமா வச்சிருக்காங்க. சின்ன ப்ராஜெக்ட் பட்ஜெட் படம்லாம் வந்து எல்லா தேட்டருக்கும் போகணும், நடிகைகள்லாம் வந்து அதிக சம்பளம் வாங்குறாங்க, அவங்களாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நேற்று கூட ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. மீட்டிங்ல முக்கியமான முடிவுலாம் எடுத்துருக்காங்க. நான் கிட்டத்தட்ட புதுசா எதுவுமே பண்ணல, இப்போதான் நானே நடிக்கிறேன். ஸோ இதை பத்தி எனக்கு எந்த காமெண்ட்ஸும் இல்லை. உங்களுக்கு உங்களுடைய சினிமா கேரியர்லயே நீங்க எந்த மாதிரி கதாபாத்திரம் நடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு? அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு நான் என்ன ஆசைப்பட்டேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆல்ரெடி நடிச்சிட்டேன். ஆக்சுவலி எல்லாமே பண்ணிட்டேன். த்ரில்லர் பண்ணியிருக்கேன், ஹாரர் பண்ணியிருக்கேன், அட்வென்ச்சர் பண்ணியிருக்கேன், லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கேன், எல்லாமே ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். சென்னை 2 சந்திரா கேரக்டர் வந்து பேசப்பட்டது. சென்னை 2 படத்தை எடுக்கணும். நெக்ஸ்ட் டைம் நீங்க வெற்றி சார் இன்டர்வியூ பண்ண போது நீங்க அவர்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும். அவர் எடுக்கிறது சொல்லிருக்காங்க. அதுல நீங்க சந்திரா கேரக்டர் மீண்டும் வருவீங்களா? கண்டிப்பா சென்னை 2 நடந்தா சந்திரா மீண்டும் வருவாங்க. அதுல எந்த டவுட் இல்லை. சார் எனி क्वेश्चंस ரிலேட்டட் டு சலானி இல்லை? அவ்வளவுதான் பேசிட்டோம். Okay, I want Gautam sir வந்து he'll give store expansion on a plan. JC sir இருக்காங்க. Let them Excuse me, can we have a round of silence, please? Guys, requesting you to be silent, please. One, we are not letting them. இது வந்து மினிமலிஸ்ட் ஜுவல்லரி, ரொம்ப லைட் வெயிட் இட்டாலியன் ஜுவல்லரி. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் 18 கேரட் எல்லாமே. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் விரும்புகிறாங்க. இதுக்கு எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் எங்களுடைய நிறைய ஸ்டோர்ஸ் இது மாதிரியான லில்லே பை செலானி நிறைய வரத்துக்கு இருக்கு. ஏன்னா இதுல நிறைய வரவேற்பு இருக்கிறதுனால தொடர்ந்து நாங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம்.